Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் வந்து ரைட் டு ஏர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது மூலமாக வந்து ஃப்ரீயாக மணி வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். அது ரிலேட்டடான முக்கியமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே வந்து போக முதல் இந்த பைனான்ஸ்ன்னு சொன்னால் என்ன, பைனான்ஸில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட்டை எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, மற்றது ஸ்ரீலங்கா ஐடி கார்டு கொடுத்து எப்படி வந்து வெரிஃபை பண்ணலாம், மற்றது இதில் போயிட்டு எப்படி வந்து காசு டெபாசிட் பண்ணுறது, இருக்கிற இந்த பைனான்ஸில் இருக்கிற டாலரை வந்து எப்படி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசாக வந்து எடுக்கிறது, மற்றதில் போயிட்டு என்னென்ன வழிகளில் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணி எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம், ட்ரேடிங் வந்து என்ன மாதிரி செய்கிறது, எல்லாமே வந்து கூகுள் டெக் யூடியூப் சேனலில் பைனான்ஸ் ஏர்னிங்னு சொல்லி தனி ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைனான்ஸ் ரிலேட்டடான ஃபுல் நாலேஜ் நீங்கள் வந்து தமிழ்லேயே எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து விஷயத்துக்கு வரலாம். ரைட் டு ஏர்ன்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து மணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னோடய பைனான்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ஹோம் பேஜ். ஸோ ஹோம் பேஜில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெனு ஐக்கான் இருக்குது, நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் இதில் வந்து பாருங்கள் ஸ்கேர்ன்னு சொல்லியிருக்கு. இது மூலமாக தான் ஏர்ன் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேர்ன்ற ஆப்ஷன் வந்து இல்லைன்னு சொன்னால் இதில் பாருங்கள் கீழே வந்து மோ சர்வீசஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கொடுத்துட்டு மேலே வந்து சர்ச்சில் நீங்கள் ஸ்கேர்ன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் எப்படி வந்து ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து பாருங்கள் எழுதுறது மூலமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் வந்து ஏதாவது கண்டென்ட் வந்து போடுறது மூலமாக மணி வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. கிடைக்கிற ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து யூஎஸ்டிசி ரிவார்டாக வந்து கிடைக்கும். ஸோ யூஎஸ்டிசியும் யூஎஸ்டிடியும் வந்து சேம் ப்ரைஸ், டாலர் ப்ரைஸ் தான் போகுது. இதில் வந்து எப்படி நாங்கள் ஏர்ன் பண்ண இயலும், ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நாங்கள் வந்து போஸ்ட் போட்டு ஏர்ன் பண்ண போகிறோம், மற்றது வந்து எங்களுக்குள்ளால் யாராவது போயிட்டு அவங்க வந்து கண்டென்ட் போட்டாங்கன்னு சொன்னால் அதில் எங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த கமிஷன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப் டு 50% வரைக்கும் வந்து போகும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டிப்ஸ் டு ஏர்ன் மோர்ன்னு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போடுற டைம், அதாவது ஒரு கண்டென்ட் வந்து ரைட் பண்ணுற டைம், முதலாவது விஷயம் கொயினை வந்து ஆட் பண்ண வேணும். அதாவது ஹேஷ்டேக் கொடுத்து பிடிசி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹேஷ்டேக் இல்லை, இது வந்து கேஷ்டேக், அதாவது CASHTAG கேஷ்டேக்னு சொல்கிறது. ஸோ பிடிசிக்கு வந்து அந்த டொலர் சைனை போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கேஷ்டேக் வந்து கொடுத்து அதை பற்றி ஒரு கண்டென்ட் வந்து எழுதினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது மூலமாக ரிவார்ட் கிடைக்கும். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேண்டில் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். ஒரு போஸ்ட்டை வந்து போடல ஹேண்டில் சார்ட்டை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து உங்களோட கண்டென்ட்டுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக வந்து இருக்கும். மற்றது மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிங்க் ரியல் ட்ரேட்ஸ் டு யுவர் போஸ்ட், அதாவது உங்களோட போஸ்ட்டுக்கு நீங்கள் ரியலாக ட்ரேட் பண்ணுறதை ஆட் பண்ண வேணும். அதாவது நீங்கள் ட்ரேட் பண்ணுறதையே வந்து போஸ்ட்டாக வந்து போடலாம் பைனான்ஸில். இந்த மெத்தட் இருக்குது. மற்றது வந்து நாலாவது விஷயம், நீங்கள் ஏதாவது ஒரு கோயினை பற்றி கண்டென்ட் வந்து போடுறீங்கன்னு சொன்னால் அந்த கோயினை ஆட்டோமேட்டிக்காக வந்து பைனான்ஸே ஹேஷ்டேக் போட்டு காட்டித்தரும். ஸோ இந்த கோயினை பற்றி தான் சொல்கிறார். கீழே வந்து நீங்கள் பிட்காயினை பற்றி சொல்கிறீங்கன்னு சொன்னால் அந்த பிட்காயினோட சார்ட் வந்து அதுவாகவே வந்து சஜஸ்ட் பண்ணும். மற்றது வந்து பாருங்கள் அஞ்சாவது விஷயம், சேஞ்ச் யுவர் ஸ்ட்ராட்டஜி த்ரூ லைவ் ட்ரேடிங். உங்களோட ட்ரேடிங்குக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் லைவாக வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இதையும் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ண இயலும். இப்போ வந்து பாருங்கள் போஸ்ட் நவ், இதை வந்து நான் கொடுத்தேன்னு சொன்னேன். இந்த இடத்துல வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள். பிட்காயினை பற்றி நான் வந்து சொல்கிறேன். அதாவது பிடிசி இஸ் நவ் டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த பிடிசிக்கு முன்னால் வந்து நான் கேஷ்டேக் வந்து போகிறேன். அதாவது இதில் பாருங்கள் டொலர் சைன் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணணும்னு சொன்னால் இந்த கோயின்னு சொல்லி வரேன், ட்ரெண்டிங்காக போகிற கோயின் வந்து காட்டும். ஸோ பிடிசியை வந்து நான் இதில் கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட கலரே வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிசி இஸ் நவ் டவுன் ட்ரெண்ட், இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துட்டு போஸ்ட் பண்ணலாம். மற்றது வந்து பாருங்கள் ஹேஷ்டேக்கும் வந்து இதில் கொடுக்கலாம். அதாவது ஹேஷ்டேக் கொடுத்து இதில் பாருங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற ஹேஷ்டேக் வந்து காட்டும். நீங்கள் வந்து இதை பற்றி ஏதாவது விஷயங்கள் வந்து எழுதலாம், கண்டென்ட் வந்து ரைட் பண்ணலாம். மற்றது வந்து கோயின் வந்து டவுனில் போகுது. ஸோ வியரஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த போஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணலாம். மற்றது இன்னும் மேலதிகமாக பாருங்கள் இதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணி
லிங்க் ஏதாவது தேவைன்னு சொன்னால் இந்த இடத்துக்குள்ளால போயிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ண இயலும். மற்றது வந்து பொல் ஆப்ஷன் இருக்குது. அதாவது நான் வந்து டெலிகிராம் சேனலில் போடுற மாதிரி உங்கள்கிட்ட வந்து பைனான்ஸ் இருக்கா இல்லையா, அதுக்கு வந்து பொல் ஆப்ஷனில் வந்து ஆம், மற்றது வந்து இல்லை, இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்து கொடுத்து போடுற மாதிரி இதுலேயும் வந்து பொல் ஆப்ஷன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து உங்களோட யூசர்ஸ் லைக் பண்ணுவாங்க, போஸ்ட்டை வந்து வியூ பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட கண்டென்ட் வந்து ரீச் ஆனால் உங்களுக்கு வந்து இதில் ரிவார்டு வந்து கிடைக்கும். மற்றது வந்து பாருங்கள், இதில் ஆட் சார்ட்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணி ஏதாவது சார்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ண இயலும்னு சொன்னால் ஆட் பண்ணலாம். இப்போ மேலே வந்து நான் பிடிசி கொடுத்துருக்குறேன். ஸோ பிடிசி சார்ட் ஆட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் போஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இந்த மாதிரி எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ வந்து நான் போட்ட போஸ்ட்டை வந்து பாருங்கள், பிடிசி இஸ் நவ் டவுன் ட்ரெண்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு பிடிசி சார்ட்டை வந்து கொடுத்துருக்குறேன். உண்மையிலேயே பிடிசி வந்து டவுன் ஆகிட்டு போகுது. ஸோ யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, மற்றது இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான இன்கம் வந்து ஆட் ஆனால் உங்களோட ரிவார்ட் பேஜில் வந்து அது வந்து இருக்கும். மற்றது வந்து பாருங்கள், என்னென்ன டேட்டில் வந்து நீங்கள் என்னென்ன கண்டென்ட் வந்து போட்டிருக்கீங்கன்றதையும் வந்து செலக்ட் பண்ணி பார்க்க இயலும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போஸ்ட். மற்றது வந்து ஆர்டிக்கிள் இருக்குது. நீங்கள் வீடியோ போடுறதா இருந்தாலும் பைனான்ஸில் கண்டென்ட்டில் அப்லோட் பண்ணலாம். மற்றது வந்து லைவ் இருக்குது. பைனான்ஸில் வந்து நீங்கள் லைவும் வந்து போட இயலும். ஓகே, இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் ஏதாவது போயிட்டு இருந்தால் அதை வந்து நீங்கள் கீழே வந்து பார்க்கலாம். ட்ரெண்டிங் ஆர்டிக்கிள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ட்ரெண்டிங் டாபிக் என்ன இது, இப்போ வந்து இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக போஸ்ட்டை வந்து போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட போஸ்ட் வந்து ரீச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பைனான்ஸ் கேரை யூஸ் பண்ணி அதில் போயிட்டு ரைட் டு ஏர்னில் எந்த அளவுக்கு வந்து கண்டென்ட் வந்து போடுறீங்களோ அது எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகுதோ அதை பொறுத்து உங்களுக்கான ரிவார்ட் வந்து கிடைக்கும். ஸோ கிடைக்கிற ரிவார்ட் வந்து உங்களுக்கு யூஎஸ்டிசி கோயினாக வந்து தருவாங்க. இந்த மாதிரியும் பைனான்ஸில் ஆப்ஷன் இருக்குன்ற வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இவ்வளோ நம்ம வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.